வணக்கம் அட்ரினோ மங்கீஸ். இப்போ தான் போர்ச்சுகல் வெர்சஸ் காங்கோ மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். இது அப்படியே அந்த கோப்பா கபடி கோப்பா ஸ்பெயின் மேட்ச் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நான் இன்றைக்கி காலையில் எனக்கு காலையில் மேட்ச் இருக்குதுன்னு தெரியாமல் ஃபோனை ஆன் பண்ணிட்டேன். சும்மா ஜி5 எடுத்து போட்டு பார்க்குறேன். 7:30 மணிக்கு மெஸ்ஸி ஆடிக்கிட்டு இருக்காப்புல. அர்ஜென்டினா மேட்ச் அப்படின்னு பார்த்தா ஒரு கோல் போயிருந்துச்சு. யார் அடிச்சிருப்பான்னு தெரில. பார்த்துருக்கேன் தலைவன் 2 கோல். அப்புறம் பார்த்தா கோலும் தலைவன் தான் போட்டிருக்கான் 3. ஹேட்ரிக்கை காலங்காத்தால் பார்த்து ரொம்ப டவுனாக இருந்த அப்படியே பார்த்து செம்ம குஷியாக கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் மெஸ்ஸியை சப் பண்ண உடனே மேட்ச்சை மூட்டை. சரி எப்படியும் இதான் ஸ்கோராக இருக்க போது கடைசியில் அதே மாதிரி தான் ஆச்சு. ஃபுல் மேட்ச் பார்க்கல, அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் மெஸ்ஸி ஃபேன் நான் எல்லாம் போட்டு மேட்ச்சிருக்கோம். தலைநகர் ரொனால்டோ வர்றாரு, நைட்டு அதை பார்த்துட்டு சொல்லி யாருக்கு ஓட்டுன்னு சரிடா பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து. ஏன்னா என் ஃப்ரெண்டு கிஷோகர் அவன் பெரிய மெஸ்ஸி பைத்தியம். அவன் டிஷர்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, அதை போட்டு ஃபர்ஸ்ட் கொடுனேன்னா அதான் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன் ஷெல்ஃபில். அது முடிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு சண்டைலாம் போயிட்டுருந்துச்சு. முடிச்சுட்டு நைட்டை பார்த்தேன். இதுவும் அதே தான். இந்த முறை வேர்ல்டு கப்பில் என்ன வேர்ல்டு கப்பில் நல்லா இருக்குன்னா, இந்த கிளப் மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிளப்பு எப்பயாவது இது சர்ப்ரைஸ் கொடுக்கும். இந்த வேர்ல்டு கப்பில் சின்ன கண்ட்ரிங்க ஆடுற மேட்ச் இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. யார் எப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டாங்க. எதுவுமே அதிர்ஷ்டம் இல்லை. அந்த கோப்பா அந்த கேப்பாடி வேர்டே அந்த ஐலாண்டில் நம்ம இவர் கோலி வேர்ல்ஜின்ஹோ அவர் ஜெயிச்சதோ. அப்புறம் நேற்று ஈஜிப்டும் இவங்களும் பார்த்தேன், பெல்ஜியமா அது பார்த்தேன். நம்ம பால் ட்ரொசார் கூட இருந்தார். அவங்க என்ன கேமு, அவங்க ஈக்குவலைஸா அவங்க இது மாதிரி. ஜப்பான் அப்புறம் நியூசிலாண்டு இவங்க ஈராக் 2 அடிச்சிருக்கு. மேட்செல்லாம் ஹைலைட்ஸ் போட்டு பார்க்குறேன். இது ரொம்ப புதுசாக இருக்குது பார்க்க. சரி இதுவும் அதே மாதிரி பார்த்தா அது கொஞ்ச நேரத்தில் ஓஹான் நெவஸ் போட்டார். சரி இப்போ போர்ச்சுகல் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க டிஃபெண்ட் போட்டு மல்லு கட்டுறாங்க. அப்புறம் கடைசியில் வாசாவா அவர் காங்கோவில் ஒரு கோல் ஹெட்டர். ரெண்டுமே ஹெட்டர் தான். ஆமாம், நான் இந்த பக்கம் வித்தின்யா, நம்ம ரொனால்டோ, இவர் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸு, கேன்சலோ, பெரிய தலைங்க எல்லாம் இருக்குது. கடைசியில் கரெக்டாக ஆஃப் டைமில் ஒரு கோல் ஒன்று ஹெட்டர். 2 ஹெட்டர். அது க்ளீனாக போச்சு. மொதல் ஒரு 1/4 மணி நேரம் திணறாங்க காங்கோ. அது கோலுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் சூடு பிடிச்ச மாதிரி தோணுச்சு. மாப்பிள்ள விட்டுறேன் நான். கோலியும் சரி டிஃபெண்டிங்கும் சரி. ஆனால் அதே மாதிரி தான் ஸ்ட்ரைக்கருங்கிறது அந்த பாலை ஓடி பந்து மாட்டினா நேராக கோல் போஸ்ட்டுக்கு அந்த போகிறதுங்க நடக்க மாட்டேங்குது. சின்ன டீமுங்களுக்கு அந்த ஒரு தெம்பு இருக்க மாட்டேங்குது. பயந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த ஒரு அட்டி நவுத்தலாம் அப்படிங்கிறது அது வரணும். இப்போ தானே சூடு பிடிக்குது, இப்போ தானே ஆரம்பிக்குது எல்லா மேட்சும். ஸோ ரொனால்டோ 2-3 ட்ரை பண்ணார், மாட்டல. 2 ட்ரையுமே தள்ளி போச்சு. அப்புறம் கொஞ்சம் சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க, இடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டான் ஸ்ட்ரைக்கரை போர்ச்சுகல்காரன். கடைசி 5 நிமிஷம் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க போர்ச்சுகல். கிரவுண்டு ஃபுல்லாக சிவப்பு, ப்ளூவே காணும், ஃபுல்லாக சிவப்பு கிரவுண்டு ஃபுல்லாக. அங்கே ஓரமாக நின்றுருந்தாங்க காங்கோ ஃபேன்ஸ்லாம். டாக்டர் காங்கோ அவர் நிற்பார்ல தலைவர், அவரை காணோம், என்னன்னு தெரில, இன்றைக்கி வரலையா என்னன்னு தெரில. ஸோ இன்றைக்கி இவங்க டை போனது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருந்துச்சு. நைட்டு அடுத்து இங்கிலாந்து மேட்சா 1:30 வரைக்கும் முடிக்க முடியுமான்னு தெரில. ஸோ அதுதான் இன்றைக்கி இது கொஞ்சம் அருமையான மேட்சாக போச்சு. இது மாதிரி நல்லா இருக்குது. அரசியலும் ஸ்போர்ட்ஸும் கலந்துருக்கு. ஒரு ஈராக் ஜெயிக்கிறது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இஸ்ரேல் தோக்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஜப்பான் ஜெயிக்கிறது சந்தோஷமாக இருக்குது, ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் ஜெயிக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஐலாண்டில் பெரிய மியூரல் வச்சுருக்காங்க, ஃபுல் ஸ்டேடியமும். 50,000 ஃபாலோவர்ஸ் 11 மில்லியனில் இருக்காது. இதெல்லாம் ஒரு மேட்ச்சில் ஒருத்தரோட வாழ்க்கையே மாறுது. நீங்கள் அவங்க அம்மாவுக்கு வீசா அலோவ் பண்ணுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. ஈரான் மேட்ச் ஆடுது. ஈரான் ஃப்ளாகை அமெரிக்கா சாயிலில் ஈரான் ஃப்ளாகை பிடிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு போரால் பண்ண முடியாததை ஒரு விளையாட்டு பண்ணதுங்கிறது போது ஆச்சரியமாக இருக்குது. என்ன மனசுக்கு சங்கடம், பாலஸ்தீன் ஒரு ஃபுட்பால் டீமாக அங்கே ஆட முடியல, அவங்க செலெக்ஷனை தோற்றுட்டாங்க. ஆனால் ஒரு பையன் ஃப்ளாக் எடுத்துக்கிட்டு ஓடினது, போஸ்னியாவா இஸ்ரேல் டீம் கை கொடுக்காமல் போனது, இது மாதிரி அவங்களால முடிஞ்ச ஒரு அரசியல் வேலைப்பாட்டை முக்கால்வாசி ஸ்போர்ட்ஸு பாலிட்டிக்ஸ் கலக்காதீங்கம்பாங்க. இதை ஜனங்களே இது வேர்ல்டு கப்பு, உலக நாடுகள் ஒன்றா மோதுது, ஒலிம்பிக்ஸ் மாதிரி. அதனால் இதில் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒரு பேக்ரவுண்டில் இருந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது. நமக்கு தெரியாத முகங்கள் தெரிஞ்ச முகங்களோட மல்லு கட்டும் போது அது பார்க்க நல்லா இருக்குது. அந்த ஒரு அண்டர்டாக்காரங்க. இன்னொன்று லீகை விட தான் நாட்டுக்கு ஆடுறங்கும் போது இன்னும் கொஞ்சம் வெறி அதிகமாகுது, கோவம் அதிகமாக. உன்னோட முடிஞ்சிட்டு ஒரு வருத்தம், நீங்கள் அடிக்க முடியங்கிற வருத்தம் உனக்கு தெரியுது. அது
அது பார்க்க நல்லா இருக்குது தான் நாட்டுக்காக. இதை பற்றி நோண்டிகிட்டு இருக்கும்போது லெவன்டஸ்கி வந்து வேர்ல்டு கப் 3-2 வந்து போலாந்து தோற்ற ஒரு அது போட்டு அவரால் எக்ஸிட்டே ஒழுங்காக அமையலன்னா சொல்ல ரீலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எண்டிங்கை வந்து வேர்ல்டு கப்பில் முடிக்க ஆசைப்பட்றாங்க, எவ்வளோ பெரிய பிளேயருங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான். ஸோ நான் பார்த்த சின்ன சின்ன மேட்ச்சில் வந்து அவசியம் ஹைலைட்ஸ் பார்க்குறேன். இந்த 10 to 12 டைமில் என்ன நடக்குதோ ஓகே. ஸோ அதுதான். ஸோ எனக்கு ஈஜிப்ட் மேட்ச் பிடிச்சிருந்துச்சு, ஈஜிப்ட் பெல்ஜியம் பிடிச்சிருந்துச்சு. ஹைலைட்ஸில் ஜப்பான் மேட்ச் பார்த்தேன், 2-2 போட்டது. அதுக்கப்புறம் ஈராக்கோட கோல்ஸ் பார்த்தேன், நல்லா ஆடி இருந்தாங்க. ஸ்ட்ரைக்கர் டெரரிசமில் குடும்பத்தை இழந்த ஸ்ட்ரைக்கர் தான் கோல் போட்டிருந்தார் போல் ஈராக்கில். ஸோ ஒரு பல வருஷங்கள் கழித்து ஃபுட்பால் ஆடுறவங்க, பல வருஷம் கழித்து ஒரு நாடு கோல் போடுதுங்கிற கதைகள்லாம் இந்த வேர்ல்டு கப்பில் பார்க்குறோம். ஸோ வெறும் லீகு, ஒரு பணக்கார ஒரு கம்பெனிங்க காசு சம்பாதிக்கிற கதையை தாண்டி முறை நாடுங்க, அதுக்குரிய மக்கள், அதுக்குரிய அரசியல் ஜெயிக்கிறத பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ அதான் இன்றைக்கி வேர்ல்டு கப் அப்டேட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்ரினோ மங்கீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.